இன்றைக்கி எங்களுக்கு கேரளா லாஸ்ட் டே. நாங்கள் காலையிலேயே கிளம்புனோம் வேனில் 11 மணிக்கு. இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் 6 மணிக்கு சாயங்காலம் ஆகிட்டு. இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணுதோம். இப்போ எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இப்போ வெளியில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எங்களுக்கு 8 மணிக்கு வண்டி. அப்படியே 6 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போய்ட்டோம். ஷாப்பிங் போய்ட்டு வந்தோன்னே நைட்டு இப்போ 11 மணி ஷாப்பிங் முடிஞ்சுது. இப்போது நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு இனி நேராக நாங்கள் ரூமுக்கு போகணும். ஏன்னா காலையில் எங்களுக்கு எந்திக்கணும். இந்த ஸ்டே காலையோட முடிஞ்சது. காலையில் 7 மணிக்கு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ ஆட்டோக்கு வண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோ கிளம்புனதும் நாங்கள் நேராக ஸ்டேஷன் போனோம். ஒரு வழியாக ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வண்டியும் ஏறியாச்சு. வண்டி ஏறினது இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5-10 நிமிஷத்தில் இனி வண்டியும் கிளம்பிடும். வண்டி கிளம்புனது தான் கிளம்பிச்சு. இவங்க பண்ணுற சேட்டையை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஸ்டேஷன் வந்துடும். அதனால் நாங்கள் பெட்டி பேக் எல்லாமே நாங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குர்லா எல்டிடி ட்ரெயினை விட்டு இறங்குனதும் அப்பா நம்மளுடைய ட்ரிப் முடிஞ்சது, லக்கேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு வாரம் வீடு பூட்டியே கிடந்த வீடு உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் 5 நாள் 10 நாள்னு வெளியில் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகும்போது வீடு அப்படியே அழுக்கடைஞ்ச மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.